வெல்கம் டு துர்காதேவி சரணம். தமிழ் வருடம் விசுவாவசு வருடம் பிறந்து வந்திருக்கக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 18ஆம் தேதி இன்றைய தினம் வந்திருக்கிறதுங்க. இன்றைய தினத்துல நாம அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமையும். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு ஐஸ்வர்யமும் பெருக ஆரம்பிக்கும். அம்பிகையின் அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு உயருங்க என்பதால சித்திரை முதல் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் கண்டிப்பான முறையில் அம்பிகை வழிபாடு செய்யுங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது பெண் தெய்வங்களுக்கு உரிய கிழமையாக இருக்கின்றது. இன்றைய நாளில் அம்பிகை, மகாலட்சுமி இது போன்ற தெய்வங்களை நாம வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும், செல்வ செழிப்பு உயரும் என்பது பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாலும் இதனால தான் எந்த நாளில் நாம தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்யவிட்டாலும் வெள்ளிக்கிழமை என்று இன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததாக வெள்ளிக்கிழமை இருக்கின்றதுங்க. அதிலும் வருடம் பிறந்து வரக்கூடிய இந்த முதல் வெள்ளிக்கிழமை நாம செய்யக்கூடிய வழிபாடுக்கு அதிக அளவில் பலன் உண்டாகுங்க. இந்த தீப வழிபாட்டை ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி இன்றைய தினம் ராகு காலம், யமகண்ட நேரத்தை தவிர மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாங்க. தங்களுடைய வசதிக்கு ஏற்ப எந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்கிறீர்களோ அந்த நேரத்துல வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் அனைத்திற்குமே மலர்களை சாற்றி, பிறகு எப்போதுமே போல் பூஜை அறையில ஏற்றக்கூடிய தீபத்தையுமே ஏற்றி வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க. அதுல 11 நாணயங்களை பரப்பி வச்சுக்கோங்க. அந்த நாணயங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்கக்கூடாதுங்க, பரவலாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நாணயத்திற்கு மேல 3 அகல் விளக்குகளை வைத்து அதுல நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு அதுல தாமரை தண்டுதிரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. இந்த தீபம் வடக்கு பார்த்து இருப்பது போல ஏற்றணுங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை இந்த தீபத்திற்கு முன்பாக நெய்வேத்தியமாக வச்சிருங்க. இப்படி தீபம் ஏற்றி அதற்கு முன்னாடி கீழே ஒரு விரிப்பை விரித்து அமர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இந்த தீபத்தின் முன்னாடி உட்கார்ந்து ஓம் சக்தி ஓம் என்னும் மந்திரத்தை 308 முறை நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடித்த பிறகு கற்பூர தீபம் தூபம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரம் எரியணுங்க. அரை மணி நேரம் கழித்து நீங்க அதை குளிர வைத்துக் கொள்ளலாம். இதன்படி குளிர வைத்த பிறகு அந்த தட்டில் பரப்பி வைத்த நாணயத்தை எடுத்து நீங்க பணம் வைக்கும் இடத்துல பத்திரமாக வச்சுக்கோங்க. இந்த நாணயங்களில் ஒரு நாணயமாவது எப்போதும் நம்முடனே இருக்கணுங்க. அதை கவனமாக பார்த்துக்கோங்க, செலவு செய்யக்கூடாதுங்க. இப்படி நாம சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்று தீபம் ஏற்றி அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் அம்பிகையின் அருளோடு மட்டுமல்லாமல் அஷ்டலட்சுமிகளின் அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க. அதன் மூலம் ஐஸ்வர்யமும் நமக்கு பெருகும், செல்வ செழிப்பும் உயருங்க. வெள்ளிக்கிழமை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதிலும் சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றதுங்க. இந்த நாளில் மறக்காமல் அம்பிகை முழு மனதோடு இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில எந்தவித குறையும் இல்லாமல் நிறைவாக வாழ்வாங்கங்க.